மீனராசி அன்பர்களே, இதுவரை ராசிக்கு 6ல் அமர்ந்து ஏமாற்றங்களையும் இழப்புகளையும் தந்த குரு பகவான் ஆடி மாதம் முதல் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறார். பொதுவாக ராசிநாதனோ தசாநாதனோ உச்சராசியை நோக்கி போனால் ஆரோகணம் பலன்களை செய்யும். அதேபோல் அவரோகணம் அதாவது நீச வீட்டை நோக்கி போனால் கடுமையான கஷ்டங்களை தரும். ஆனால் இப்போது உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகும் நல்ல நேரம் வந்துவிட்டது. குரு தன்னுடைய 5ஆம் பார்வையால் லாபஸ்தானத்தை பார்க்கப் போகிறார். குடும்பத்தில் ஏற்பட்டுள்ள குழப்பங்கள் தீரும். பல வருஷங்களாக முயற்சி செய்த விஷயங்களை எளிதில் முடிப்பீர்கள். முன்னேற்றமான வேலை, தொழில், சம்பாத்தியம் அமையும். வெளிநாடு தொடர்புடைய வேலைகள் அமையும். சம்பாதிக்கும் பணம் சொத்து வசதி வாய்ப்புகளை பெருக்கும். பகைமைகள் மாறும். உடன்பிறப்பால் அனுகூலம், ஆதாயம் கிடைக்கும். ராசிக்கு அதிபதி கேந்திர திரிகோணத்தில் வந்தால் நிச்சயமாக நல்ல பலனைத்தான் செய்வார். பகை வீட்டில் அமரும் குரு கேந்திராதிபதி தோஷத்தை கொடுக்க மாட்டார். சுபகாரியம், திருமணம், கூட்டுத் தொழில் போன்ற நன்மைகளை செய்வார். பொதுவாக ராசி லக்னத்தை குரு பார்த்தால் தேகபலம், மனோபலம், பணபலம் ஆகிய 3ம் கிடைக்கும். முயற்சி ஸ்தானத்தை குரு பார்ப்பதால் பொருளாதார நிலையில் இருந்த முட்டுக்கட்டைகள் அகலும். வரவேண்டிய பாக்கிகள் வரும். கடன்கள் அடைபடும். சேமிப்புகள் சேரும். மொத்தத்தில் 80% நன்மைகள் நடக்கும். பரிகாரம்: ஸ்ரீ விநாயக பெருமானை சதுர்த்தி திதி நாளில் அருகம்புல் மாலை அணிவித்து வணங்குங்கள். நலம் உண்டாகட்டும்.